Hello students, welcome back to my channel Study with JBR Tracy. இந்த வீடியோவில் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து int x is equal to 10 இப்படி ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை கம்பைலர் பார்த்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் ஆஃப் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னா அதுக்கு வந்து 2 bytes ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணோம். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். அப்போ இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 10ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும். சரியா? இப்போ ஃப்ளோட் y is equal to 3.14 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒய்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். இதுக்கு வந்து எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணோம் அப்படின்னா 4 bytes ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணோம். ஏன்னா ஃப்ளோட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு நம்பருக்கு வந்து 4 bytes ஆஃப் மெமரி தேவைப்படும். இன்டீஜராக இருந்தால் 2 bytes ஆஃப் மெமரியும், ஃப்ளோட்டாக இருந்தால் 4 bytes ஆஃப் மெமரியும், கேரக்டராக இருந்தால் 1 byte ஆஃப் மெமரியும் ரிசர்வ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டைரெக்டாக இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். அதனால ஒய்க்கு வந்து 3.14ங்கிற வேல்யூவையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ மெமரியில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2000 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸில் நமக்கு வந்து 2 bytes ஆஃப் மெமரியை எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அலோகேட் அலோகேட் பண்ணிவிட்டு 10ங்கிற நம்பரை அதில் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை ஒரு 2050 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் இது வந்து அட்ரஸ், அந்த இடத்துல ஒரு 4 bytes ஆஃப் மெமரியை ஒய்ங்கிற வேரியபிளுக்கு அலோகேட் பண்ணுது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 bytes ஆஃப் மெமரி எங்கே இருக்கோ அதை வந்து கம்பைலர் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே நமக்கு அவைலபிலிட்டி இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு ரிசர்வ் பண்ணும். இதுதான் வந்து கம்பைலர் வந்து பண்ணுற டிக்ளரேஷன் டைமில் பண்ணக்கூடியது. ஸோ அப்போது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது வந்து நமக்கு வேரியபிள். சரியா? ஸோ பாயிண்டர் அப்படிங்கிற கான்செப்டில் பாயிண்டர் அப்படின்னாலும் வந்து நமக்கு ஒரு வேரியபிள் தான். இப்போ அந்த வேரியபிள் வந்து எதை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள் ஆர் ஒரு ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 10ங்கிற வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஒய்க்கு வந்து 3.14 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது இன்னொரு வேரியபிள். ஸோ பாயிண்டருங்கிறதும் வந்து ஒரு வேரியபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிடிஆர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அந்த ஐபிடிஆருங்கிற வேரியபிள் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை 4000ங்கிற ஒரு மெமரி ஸ்பேஸில் அலோகேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஐபிடிஆர் வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது int ஸ்டார் ஐபிடிஆர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஐபிடிஆர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஏன்னா இங்கே ஃப்ரண்டில் வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டார் தான் நமக்கு பாயிண்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஐபிடிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள். இது வந்து இன்னும் ஒரு வேரியபிளை வந்து பாயிண்ட் பண்ணுது. அந்த வேரியபிளுக்குள்ள இன்டீஜர் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐபிடிஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆம்பர்சன் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு அட்ரஸை தான் நம்ம வந்து அலோகேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸுங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 2000ங்கிற மெமரி லொக்கேஷனில் இருக்குது. அப்போ இந்த ஐபிடிஆருக்கு உள்ளாடி நமக்கு வந்து 2000 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ பாயிண்டர் வேரியபிள் இஸ் அ வேரியபிள் which holds address of another variable. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து 2000. அந்த 2000 தான் இந்த பாயிண்டர் வேரியபிளுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஐபிடிஆருக்கு உள்ளாடி வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து ராங். இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்க முடியாது. ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்குள்ளாடி கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ int ஐபிடிஆர் இந்த ஸ்டார் ஐபிடிஆர் அப்படின்னா இது வந்து பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த அட்ரஸ் பாயிண்ட் பண்ணக்கூடிய வேரியபிள் ஒரு இன்டீஜர் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இங்கே உள்ள மெயின் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் ஸ்டார் எஃப்பிடிஆர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எஃப்பிடிஆர் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள்
which addresses another variable that holds float value. சரியா? இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு வேரியபிளை பாயிண்ட் பண்ணுது, அந்த வேரியபிள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பாயிண்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A pointer is a variable that hold the address of a variable or a function. It is a derived data type in C language. So pointer can be used to access and manipulate data stored in the memory. ஸோ ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஒரு மெமரியில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்டர்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ பாயிண்டர்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் ஹேண்ட்லிங் அரேஸ் அண்டு டேட்டா டேபிள்ஸ். ஸோ அரே கான்செப்டில் அண்டு டேட்டா டேபிள்ஸ், ஹேஷ் டேபிள் அந்த மாதிரிப்பட்ட டேட்டா டேபிள் கான்செப்ட்லேயும் நமக்கு வந்து அரேயை வந்து யூஸ் பண்ணும், பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணும். Pointers can be used to return multiple values from a function via function argument. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேல்யூவை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ மோர் தேன் ஒன் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாயிண்டர் கான்செப்ட்டுக்கு போகலாம். ஸோ பாயிண்டர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மோர் தேன் ஒன் வேல்யூவை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பாயிண்டர்ஸ் அலோவ் டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்னா எம்எல்ஆக், சிஎல்ஆக் அந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாயிண்டர் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாயிண்டர்ஸ் ப்ரொவைட் அன் எஃபிஷியன்ட் டூல் ஃபார் மேனிப்புலேட்டிங் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சச் அஸ் ஸ்ட்ரக்சர், லிங்க்டு லிஸ்ட், கியூஸ், ஸ்டாக் அண்ட் ட்ரீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பாயிண்டர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது லென்த் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உள்ள அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்டர் டேட்டா டைப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், int star IPTR is equal to address of A. சரியா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, IPTR is a pointer variable which holds address of another variable of integer data type. சரியா? இந்த IPTR ஒரு pointer variable, இது வந்து இன்னொரு வேரியபிளை பாயிண்ட் பண்ண போகுது. அந்த வேரியபிளுக்குள்ளாடி ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு வந்து ஐபிடிஆர் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள். சரியா? இப்போ அது வந்து நமக்கு எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா 4000 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அது வந்து 2000 மெமரி லொக்கேஷனில் இருக்குது. இப்போ ஏக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 10. சரியா? இப்போது இந்த ஐபிடிஆர் வந்து அசைன்டு வித் அட்ரஸ் ஆஃப் ஏ. சரியா? அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து என்னது 2000. இப்போ ஐபிடிஆருக்குள்ளாடி 2000 இருக்கும். சரியா? இப்போ ஐபிடிஆர் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள் which points another variable. இப்போ வந்து இது வந்து இன்னொரு வேரியபிளை பாயிண்ட் பண்ணுது. இதுக்குள்ளாடி ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும், வேல்யூ இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும். இப்போ இந்த 2000 மெமரி லொக்கேஷனுக்குள்ளாடி ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் இருக்கும், 10 தான் இருக்குது. சரியா? Here IPTR is an integer pointer that holds the address of another integer variable A. So next, float fval is equal to 12.5. ஸோ fval அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு வந்து 12.5ங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா 8200. இது வந்து இந்த fvalோட அட்ரஸ். 8200ங்கிற ஒரு மெமரி லொக்கேஷனில் இந்த fval நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ஃப்ளோட் ஸ்டார் FPTR. இப்போ FPTRங்கிறது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள். சரியா? இப்போ இது ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கிறனால FPTR இஸ் அ பாயிண்டர் வேரியபிள் which points another variable of floating point value. இன்னொரு வேரியபிளாக பாயிண்ட் பண்ண போகுது, அதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா FPTR இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் fval. அட்ரஸ் ஆஃப் fval வந்து என்னது 8200.
ஸோ 8200. இப்போ இந்த FPTR வந்து இந்த F வேலை பாயிண்ட் பண்ணுது. சரியா? ஸோ ஹியர் FPTR இஸ் அ பாயிண்டர் வேரியபிள் விச் ஹோல்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எப்போவுமே இந்த FPTR இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம அட்ரஸ் வேல்யூவை தான் அசைன் பண்ண முடியும். ஸோ int val is equal to 12. ஸோ வேல்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து 12, ஏன்னா இது இன்டீஜர் வேல்யூ. ஸோ இது நமக்கு எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னா 8200 க்ரியேட் ஆகிருக்கு. int star IPTR is equal to address of val. ஸோ ஐபிடிஆர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது, அது வந்து 6000 மெமரி லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா அட்ரஸ் ஆஃப் வேல். அட்ரஸ் ஆஃப் வேல் வந்து என்னது 8200 அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது int star PPTR is equal to address of IPTR. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா PPTR is a pointer variable which points another pointer variable that points to another integer variable. PPTRங்கிறது இன்னொரு பாயிண்டர் வேரியபிள். இந்த PPTR இந்த பாயிண்டர் வேரியபிளை தான் அசைன் பண்ண போகுது. சரியா? ஸோ டபுள் ஸ்டார் போட்டிருக்கனால இந்த பாயிண்டர் இன்னொரு பாயிண்டர் வேரியபிளை தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் $IPTR. ஸோ ஐபிடிஆரோட அட்ரஸ் வந்து என்னது 6000. ஸோ இந்த 6000 இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ PPTR is a pointer variable which points to another pointer variable. ஸோ ஐபிடிஆருங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள் தானே. ஸோ PPTR ஒரு பாயிண்டர் வேரியபிளாக பாயிண்ட் பண்ணுது. இந்த பாயிண்டர் வேரியபிள் ஒரு இன்டீஜர் வேல்யூவை பாயிண்ட் பண்ணுது. அதான் இதுக்கு மீனிங். ஸோ டபுள் ஸ்டார் ஒரு பாயிண்டர் இன்னொரு பாயிண்டரை பாயிண்ட் பண்ணுது. ஸோ பாயிண்டர் வேரியபிள் கண்டிப்பாக இங்கே அட்ரஸ் ஆப்ரேட்டரில் இருக்கும். அட்ரஸை தான் நமக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போது இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, கேரக்டர் பாயிண்டர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரே மாதிரியான மெமரி ஸ்பேஸ் தான் வந்து க்ரியேட் ஆகும். சரியா? அதே மாதிரி இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா %u. ஸோ %u அப்படின்னா அன்சைன்ட் இன்டீஜர். ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய அட்ரஸ் வேல்யூ தான் நமக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ மெமரியோட அட்ரஸ் தான் நமக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம அன்சைன்ட் இன்டீஜர் யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %u வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், int a is equal to 10, இன்னொரு வேரியபிள் vன்னு அசைன் பண்ணியிருக்கோம். int star pங்கிறதா நம்மளோட பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள் இன்னொரு இன்டீஜர் வேரியபிளை நமக்கு அதோட அட்ரஸை ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ p is equal to address of a. சரியா? pக்கு வந்து அட்ரஸ் ஆஃப் ஏயை கொடுத்துருக்கோம். v is equal to *p. *p அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து pங்கிறது ஒரு வேரியபிள், பாயிண்டர் வேரியபிள். ஏங்கிறது வந்து ஒரு நார்மல் வேரியபிள். சரியா? ஏக்கு வந்து நமக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 8000 மெமரி லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த p வந்து ஒரு 6000 மெமரி லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது ஏயோட வேல்யூ என்னது 10. இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து என்னது 8000. சரியா? ஏயோட வேல்யூ வந்து 10, அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து 8000. இப்போது *p is equal to address of a. *p is equal to address of a-னா அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து என்னது 8000. அதை நம்ம வந்து இந்த பாயிண்டர் வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். சரியா? இப்போ இது வந்து எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஏங்கிற வேரியபிளாக பாயிண்ட் பண்ணுது. சரியா? இப்போது இந்த *pங்கிறது வந்து இதோட வேல்யூவை நம்ம பார்த்தோன்னா, ஸோ பியோட வேல்யூ வந்து 8000. இந்த *pயோட வேல்யூ வந்து என்னென்னா இந்த 8000 பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த லொக்கேஷனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது. ஸோ *pயை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 10 தான் கொடுக்கும். சரியா? இந்த அட்ரஸ் இந்த pங்கிற வேரியபிள்
ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உள்ளாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஸ்டார் பி. சரியா, அது வந்து 10 வேல்யூ. இது வந்து நமக்கு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா 10 வேல்யூவை தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ இஸ், ஏயோட அட்ரஸ் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பியில் இருக்குது 8000 பிரிண்ட் ஆகும். இந்த அதோட அட்ரஸ் வந்து நம்ம இங்கே நம்ம நோட் பண்ணும்போது 8000 6000 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். சிஸ்டமில் அப்படி இருக்காது, சிஸ்டமில் வித்தியாசமாக இருக்கும் மெமரி அட்ரஸ். ஆக்சுவல் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் வி அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வி இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் பி தானே கொடுத்துருக்கோம். ஸோ வியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணோன்னா 10 தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரி, டிக்ளேரிங் பாயிண்டர் வேரியபிள். ஒரு பாயிண்டர் வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும்? டேட்டா டைப் ஸ்டார் பாயிண்டர் நேம். ஸோ டேட்டா டைப்புங்கிறது வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள் ஒரு வேரியபிளை அட்ரஸ் பண்ண இந்த பாயிண்ட் பண்ண போதில் அதில் நமக்கு என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த வேல்யூ அதோட டேட்டா டைப். ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள் ஒரு இன்டீஜரை பாயிண்ட் பண்ண போகுது அப்படின்னா இங்கே இன்டீஜர். இந்த பாயிண்டர் வேரியபிள் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிளை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா ஃப்ளோட். இந்த வேரியபிள் ஒரு கேரக்டர் வேரியபிளை பாயிண்ட் பண்ண போகுது அப்படின்னா இங்கே கேர். சரியா, ஸோ இந்த டேட்டா டைப் அப்புறமா பாயிண்டர் நேம் வந்து அந்த பாயிண்டரோட நேம் அண்ட் கண்டிப்பாக வந்து இட் இஸ் ப்ரிசீடட் வித் ஸ்டார். கண்டிப்பாக ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து ப்ரிசீட் ஆகிருக்கணும், தட் இஸ் முன்னாடி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா int ஸ்டார் ஐபிடிஆர், ஃப்ளோட் ஸ்டார் எஃபிடிஆர், கேர் ஸ்டார் சிபிடிஆர் இந்த மாதிரி. அப்புறமா இனிஷியலைசேஷன் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள். So the process of assigning the address of a variable to a pointer variable is known as initialization. இப்போ நமக்கு வந்து a pointer can be assigned or initialized with the address of an object. ஒரு பாயிண்டர் வேரியபிளில் நம்ம வந்து இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு அட்ரஸாக தான் இருக்க முடியும். ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கண்டிப்பாக அட்ரஸாக தான் இருக்க முடியும். இட் டஸ் நாட் ஹோல்ட் த நான் அட்ரஸ் வேல்யூ. சரியா, எ பாயிண்டர் வேரியபிள் cannot hold a நான் அட்ரஸ் வேல்யூ. ஸோ ஒரு பாயிண்டர் வேரியபிளில் கண்டிப்பாக ஒரு அட்ரஸை தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு நான் அட்ரஸ் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் p is equal to address of n. சரியா, ஸோ என்னங்கிற வேரியபிளோட அட்ரஸை தான் நம்ம வந்து பிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டார் வரும். ஸோ ஸ்டார் இண்டிகேட்ஸ் த இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஸ்டாரை நம்ம இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பாயிண்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஸ்டார் ஆம்பர்சன்ட் அண்ட் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஸ்டார், 2 ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, in referencing operation a pointer variable is made to refer an object. ஸோ ஒரு பாயிண்டர் வேரியபிள் இன்னும் ஒரு வேரியபிளை ரெஃபர் பண்ணுது. சரியா, பாயிண்ட் பண்ணுது, இல்லைனா அட்ரஸ் பண்ணுது, இல்லைனா ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு பாயிண்டர் வேரியபிள் இஸ் அசைன்டு டு ஆம்பர்சன்ட் n. தட் இஸ் ஒரு என்னங்கிற வேரியபிளோட அட்ரஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். தட் இஸ் ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஒரு யுனரி ஆப்ரேட்டர். அது வந்து கண்டிப்பாக நம்மளோட வேரியபிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முடியும். ஸோ இந்த அட்ரஸிங் ஆப்ரேட்டரை நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார். இப்போது ஸ்டார் அப்படிங்கிறது வந்து டீரெஃபரன்சிங் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார் ஐபிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கோங்க, அட்ரஸ் ஆஃப் ஏ. சரியா, இப்போ அந்த ஏக்குள்ளாடி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார் ஐபிடிஆர் கொடுக்கணும்.
ஸோ இந்த ஐபிடிஆருங்கிற வேரியபிள் பாயிண்ட் பண்ணுறது வந்து ஏக்கு உள்ளாடி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார் போடணும். சரியா? அதான் இதுக்கு மீனிங். டீரெஃபரன்சிங். The object referenced by a pointer can be indirectly accessed by a dereferencing operator. ஏங்கிற வேரியபிளுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி யூனரி ஆப்ரேட்டர் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஆப்பரண்டில் தான் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் ஆர் வேல்யூ அட் ஆப்ரேட்டர். வேல்யூ அட் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், வாய்ட் பாயிண்டர் ஆர் ஜெனரிக் பாயிண்டர். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டர் வேரியபிள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ண போகுது, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிளை தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஒரு இன்டிஜர் டைப் பாயிண்டர் வந்து தட் பாயிண்ட்ஸ் டு இன்டிஜர் வேரியபிள். A character type pointer points to a character variable. ஸோ நார்மலாக இப்படி தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஆனால் சியில் வந்து ஒரு ஜென்ரல் டைப் பாயிண்டர் இருக்குது. அந்த பாயிண்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா தட் கேன் பாயிண்ட் டு எனி டேட்டா டைப். எந்த பாயிண்டரை வேணும்னா, எந்த டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய பாயிண்டரை வேணும்னாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து வாய்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? So a void pointer is a generic pointer that can represent any pointer type. So void pointer ஒரு இன்டிஜரை பாயிண்ட் பண்ணலாம், இன்டிஜர் வேரியபிளை பாயிண்ட் பண்ணலாம், அல்லது ஒரு void pointer floating point வேரியபிளை பாயிண்ட் பண்ணலாம், அல்லது void pointer ஒரு கேரக்டர் பாயிண்டரை பாயிண்ட் பண்ணலாம். ஸோ எந்த வேரியபிள் எனி டேட்டா டைப்பை பாயிண்ட் பண்ணுறோமோ அதான் வந்து void pointer. இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இது பாருங்கள், int a is equal to 10, int star IPTR is equal to address of a. IPTRங்கிறது பாயிண்டர் வேரியபிள், அது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளாக பாயிண்ட் பண்ணுது, தட் இஸ் ஏயை பாயிண்ட் பண்ணுது. அப்புறம் நம்ம ஒரு void பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு void star VPTRன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ வாய்டுங்கிறது இதோட டேட்டா டைப். வாய்ட்னா அது இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், அல்லது கேரக்டராக இருக்கலாம். ஸோ void star VPTR is equal to IPTR. ஸோ ஐபிடிஆரை நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ தட் இஸ் இங்கே ஒரு அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஸோ எப்போவுமே ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஒரு கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் ஆப்ரேட்டரோட தான் இங்கே அசைன் பண்ண முடியும். ஸோ ஐபிடிஆரோட அட்ரஸ் வேல்யூவை நம்ம இந்த விபிடிஆருக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஐபிடிஆர் வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். அடுத்தது நல் பாயிண்டர். இது நல் பாயிண்டர் ஒரு ஸ்பெஷல் பாயிண்டர் தான், தட் டஸ் நாட் பாயிண்ட் எனிவேர். நல் பாயிண்டர் டஸ் நாட் பாயிண்ட் எனிவேர், எந்த வேரியபிளையுமே பாயிண்ட் பண்ணாது. இட் டஸ் நாட் ஹோல்ட் த அட்ரஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் ஆர் எ ஃபங்க்ஷன். இட் ஹேஸ் எ நியூமரிக் வேல்யூ 0. அதுக்கு வந்து 0 தான் இருக்கும். The following declaration statement declares NPTR as a null pointer. So int star NPTR is equal to 0. சரியா? இங்கே வந்து 0வாக தான் இருக்க முடியும், வேறு எந்த வேல்யூவும் இருக்க முடியாது. So important points about null pointers are, when null pointer is compared with a pointer to any object or any function, the result of comparison is always false. ஸோ நல் பாயிண்டரை வேறு எந்த பாயிண்டர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி 2 நல் பாயிண்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர், ஒரு நல் பாயிண்டருக்கு உள்ளாடி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ணணுன்னா ரன் டைம் எரர் கொடுக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் அரித்மெட்டிக். ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.